தங்க நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் குவைத் சிட்டிக்கு வந்திருக்காங்க. நம்ம கூட இருக்கிற தென்காசி நண்பர் பார்த்தீங்கன்னா, அவரு 2 மாசம் லீவுக்காக ஊருக்கு போறாரு. அதனால தன்னோட பொண்ணுக்கு நகை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி என்னையும் நகை வாங்குறதுக்காக குவைத் சிட்டிக்கு கூட்டு வந்திருக்காரு. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு தங்க பொருள் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல தமிழ்காரங்க இருக்கிற கடையாக தான் தேடி பார்த்து போவாங்க. அங்கே நமக்கு பிடிச்ச மாடல் இல்லை, நமக்கு பிடிச்ச பொருள் இல்லை அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கடைக்கே போவாங்க. அப்படி தான் நாங்கள் போன கடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையானது பிடிச்ச மாடல் எதுவுமே இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருந்த ஜயா லுக்காஸ், அதாவது மிகப்பெரிய கடை, அங்க இல்லாத எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தங்க பொருள்கள் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நமக்கு தேவையான பொருளை பார்த்து நம்ம நண்பருக்கு பிடிச்ச ஒரு செயினை நாங்க வாங்கினாங்க. இந்த தங்க செயின் தான் பார்க்கறதுக்கு நல்ல மாடலாவுமே நல்ல லுக்காவுமே இருந்துச்சு. இதுதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நாங்க இந்த செயினை வாங்கிட்டாங்க. உண்மை என்னன்னா நம்ம ஊர்ல வாங்கக்கூடிய தங்கத்தை விட இங்க வாங்கக்கூடிய தங்கம் பணத்திலையும் நமக்கு கம்மியா கிடைக்கும். அது போக கலர்லயுமே ரொம்ப சுத்தமா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம இந்தியா தங்கம் பிடிக்குமா இல்ல வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய தங்கம் தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.